இந்த நேரத்தில் வரக்கூடிய காட்சிகள் சொல்வது கூட்டணி உறுதியானதை தொடர்ந்து தேநீர் விருந்தில் பங்கேற்பதற்காக அதிமுக மற்றும் பாஜகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் இபிஎஸ் உடைய வீட்டிற்கு செல்கிறார்கள் அப்படின்றது தகவல். இதே போல் டெல்லியில் அமித்ஷாவை திரு இபிஎஸ் சந்தித்தார். 2 மணி நேரம் அந்த சந்திப்பு நடந்ததாக தகவல். 8 மணிக்கு ஆரம்பித்து 10 மணிக்கு சந்திப்பு நடந்ததாக தகவல். அந்த சந்திப்பில் அரசியல் பேசப்படலை, மாநிலத்துடைய நலனுக்காக சந்திச்சேன்னு அவர் சொல்ல, அடுத்த நாளே அமித்ஷா அவர்கள் சொன்னது உரிய நேரத்தில் கூட்டணி அறிவிப்போனாரு. அந்த கூட்டணி இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய திமுக தரப்பிலிருந்து பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இருந்திருக்கிறார். வணக்கம் பேராசிரியர். ஓராண்டுக்கு முன்பாக ஒரு கூட்டணி உருவாகி இருக்கு. பொதுவாக ஒரு 6 மாதம் இல்லை 3 மாதம், ஒரு நாளைக்கு முன்னாடி கூட கூட்டணி உருவானதை பார்த்துருக்கோம் தேர்தலுக்கு முன்பு. இந்த காலத்தை எப்படி நீங்க பார்க்குறீங்க? முதலில் கடந்த வாரத்தில் அதிமுகவினுடைய தற்போதைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்றிருந்த போது சொன்னார், நான் தலைமை அலுவலகத்தை பார்க்க போனேன் என்று. இப்பொழுதுதான் தெரிகிறது அவர் பார்த்து வந்தது கட்சியினுடைய டெல்லியினுடைய கமலாலயத்தை பார்த்து வந்திருக்கிறார். அதுதான் அவர்களுடைய தலைமை அலுவலகம் என்றும், அதிமுகவினுடைய சென்னை அலுவலகம் என்பது பாஜகவினுடைய கிளை அலுவலகம் என்பதும் இப்பொழுதுதான் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எதுவாக இருந்தாலும் அவர்கள் 2 பேரும் சேர்ந்திருப்பது என்பது, இதன் மூலம் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்கிற அவர் அந்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் பேசி வந்த பேச்சுக்களுக்கு முற்றிலும் முரணாக, நேர்மாறாக, இந்த மண்ணுக்கு நாங்கள் ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டோம், மக்களுக்கு ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டோம் என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு கைகுலுக்கி இருப்பதை பார்க்கிற போது, அவர்கள் சொன்ன பேச்சை அல்லது அவர்கள் எடுத்துக்கொண்ட முடிவில் அவர்களால் உறுதியாக இருக்க முடியாத அல்லது உறுதியாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை இல்லாத ஒரு சூழலில் தான் அதிமுக இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்கிறோம். ஒருவேளை ஓராண்டிற்கு முன்பில்லை, கடந்த வாரம் கூட அதை தான் சொன்னார். நீங்கள் என்னிடம் கூட்டணி என்று கேட்கிறீர்கள், அது இப்பொழுது முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது தேர்தல் நேரத்திற்காக தேர்தல் நேரத்தில் எடுக்கப்படும் என்று கூட சொல்லி இருந்தார் நமது தந்தி தொலைக்காட்சியிலே. ஆனாலும் கூட அதற்கெல்லாம் நேர்மாறாக இப்பொழுது நாட்டு மக்களுக்கு புரிந்திருக்கும், அதிமுகவினுடைய தலைமை எடுத்திருக்கிற முடிவு இந்த நாட்டு மக்களுக்கான முடிவு அல்ல, அல்லது தமிழ்நாட்டின் அரசியலில் நல்ல ஒரு முடிவு அல்ல, அது மட்டுமல்ல, அது ஒரு சுயநல கூட்டணியாக அமைந்திருக்கிறது என்பதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள். தக்க பாடத்தை இந்த கூட்டணிக்கு மக்கள் அளிப்பார்கள். நீங்க கூட சட்டமன்றத்தில் பேசுனீங்க, அதிமுகவுடைய முடிவுகளை டெல்லியில் எடுக்கிறாங்கன்னு. ஆனால் பார்த்தீங்களா, சென்னைக்கு அமித்ஷா இபிஎஸ் உட்கார வச்சுட்டு தான் அந்த கூட்டணியை பற்றி அறிவிக்கிறார். எந்த இடத்துல அறிவிச்சார்? ஹோட்டல். இதுவரைக்கும் ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ இருக்கும் பொழுது யாராவது தலைவர்கள் இப்படி அறிவிச்சது உண்டா? ஒன்றில் போயஸ் கார்டனில் இருந்து அறிவிப்பு வரும், அல்லது எம்ஜிஆரின் மாளிகை என்று இப்பொழுது சொல்லப்படுகிற அவ்வை சண்முகம் சாலை அலுவலகத்தில் இருந்து வந்திருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஏன் அவ்வளவு பெரிய தலைவர் என்று கருதப்பட்ட அன்னை இந்திரா காந்தி கூட அவரை எம்ஜிஆர் அவர்களை இவ்வளவு அவமானப்படுத்தியதில்லை. ஆனால் அதிமுகவுடைய தொண்டர்களை நினைத்து வருத்தப்படுகிறேன். உண்மையிலே மாண்புமிகு முதலமைச்சர் 4 நாட்களுக்கு முன்னால் சட்டமன்றத்திலே பேசுகிற போது சொன்னாரே, உண்மையான தியாகிகள் யார் என்று கேட்டால் அதிமுக தொண்டர்கள் தான். இவர்கள் எடுக்கிற தவறான முடிவுகளுக்கெல்லாம் தங்கள் உணர்வுகளை விட்டுவிட்டு தங்கள் கொள்கைகளுக்கு எதிராக எடுத்துவிட்ட முடிவிற்காக அவர்கள் உடன் நிற்க வேண்டிய கட்டாயம் என்பது அதிமுக தொண்டர்கள் தான் தியாகிகளாக இருக்கிறார்கள் என்று மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னது 100க்கு 100 உண்மையாகி இருக்கிறது. காலம் பதில் சொல்லும். இந்த கூட்டணி ஏன் அமைந்திருக்கு அப்படின்றப்போ, 2021 5% வாக்குகளில் தான் நாங்கள் ஆட்சி இழந்தோம் அப்படின்றாங்க. அந்த 5% இந்த முறை ஈட்டிடலான்னு நினைக்கிறாங்க. அது கூட ஒரு காரணமா இருக்குமோ? எப்பொழுதுமே அரசியலில் சில நேரங்களில் 1+1 3ஆக கூட மாறும், 2 அல்ல 3ஆக கூட மாறும். சில நேரங்களில் 1+1 -3ஆக கூட மாறும், -3ஆக கூட மாறும். அது யாரோடு சேருகிறார்கள் என்பதை பொறுத்தது. மக்கள் நலனுக்காக, மக்களுக்காக அல்லது இந்த மொழிக்காக, இந்த இனத்திற்காக ஒரு கூட்டணி அமைக்கப்படுமேயானால் 1+1 என்பது 3ஆக 4ஆக கூட மாறலாம். ஆனால் இந்த மக்களினுடைய நம்பிக்கைக்கு எதிராக நேற்று இந்த கடந்த வாரத்தில் நீட் தேர்விற்கு இல்லை என்று சொன்ன பாஜகவோடு கூட்டணி வைக்கிற போது நாட்டு மக்களுக்கு தெரியாதா? நான் சொல்லுகிறேன், 1+1 3 அல்ல, 1+1 -3 என்ற லெவலுக்கு தான் இந்த அதிமுக பாஜக கூட்டணி போகும்.
தவறான முடிவை ஒரு இயக்கம் மீண்டும் எடுத்திருக்கிறது. நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றே நான் கருதுகிறேன். நன்றி பேராசிரியர் கான்ஸ்டன்டின், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.